ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் ரைட்டிங் ரிலேட்டடான லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறீங்க அண்ட் லைக் அப்டேட் பண்ணுறீங்களோ இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான லெசன்ஸை உங்களுக்கு சிம்பிளாக ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கான பேசிக்கான விஷயம் நம்ம இங்கிலீஷ் எழுத்துக்களோட சவுண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த சவுண்டை வச்சு உங்களால ஈஸியாக வேர்ட்ஸை வந்து எழுத முடியும். அதுக்கான டிப்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான லெசன்ல நம்ம என்ன கற்றுக்க போறோம் அப்படின்னா எல் பிளன்ஸ். அதாவது எல் பிளன்ஸ் அப்படின்றது கான்சனன்ட்டோட இந்த எல் அப்படிங்கிற லெட்டர் சேர்ந்து வந்தா அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. இந்த சவுண்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எழுதும் போது உங்களுக்கு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வந்தாலும் சரி இல்ல வார்த்தையோட எண்டில் வரும்போது அந்த ரெண்டு கான்சனன்ட்டும் சேர்ந்து தான் வரும். ஸோ அது உங்களால ஈஸியா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிட முடியும். அதை தான் பார்க்க போறோம். இந்த எல் பிளன்ஸ் அதே மாதிரி ஆர் பிளன்ஸ் இருக்கு, எஸ் பிளன்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நான் ஏற்கனவே வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ எல் பிளன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரோல இருக்கிறது எல்லாமே நமக்கு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வர்ற பிகினிங்கான எல் பிளன்ஸ். அதாவது இதை நம்ம எப்படி படிக்கணும்னா பில் அப்படின்னு படிக்கணும். அதாவது இந்த பியோட சவுண்டுன்ற பிப்புன்ற சவுண்டும் எல்லோட சவுண்டு இல்லைங்கிறதையும் சேர்த்து பில் அப்படின்னு படிப்போம். சேம் அதே மாதிரி தான் இது வந்து கில், இது ஃபில். ஜியோட சவுண்ட் என்னது கு அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இகில் கில் அப்படின்னு படிக்கணும். பில் சில். ஓகே, இது பில், இது பில். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ்ல லாஸ்ட்ல வரக்கூடியது, அதாவது எண்டில் வரக்கூடிய எல் பிளன்ஸ். இங்க வந்து எப்படி வரும்னா நமக்கு முன்னாடி எல் வரும், அதுக்கு அடுத்தது கான்சனன்ட் வரும். ஸோ இதை வந்து படிக்கணும் அப்படின்னா லிட், லிட் அப்படின்னு வரும். அதே மாதிரி லிஃப், லிக், லிப், லிட். இது உங்களுக்கு படிக்க வித்தியாசமா இருக்கும், ஆனா வார்த்தையில வரும்போது நம்ம எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த எல் பிளன்ஸோட சவுண்ட்ஸை வச்சு நம்ம வேர்ட்ஸ் கொஞ்சம் எழுதலாம். எப்படி எழுதுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க நான் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல வந்து சவுண்டோட சேர்த்து கொடுத்துருப்பேன். இதை இங்கிலீஷ்ல கரெக்டான ஸ்பெல்லிங்கை எனக்கு முன்னாடி நீங்களே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் கரெக்டா எழுதுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்குமே நீங்க கரெக்டா எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ எவ்வளவு நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்கன்றத உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பாத்தீங்கன்னா பிளாக், பிளாக், பிளாக். ஸோ அந்த வேர்டு தான். இங்க இப்புனாவே நமக்கு என்ன தெரிஞ்சிடும், பீன்னு தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம என்ன சொன்னோம், பில், பில். ஏன்னா எல் பிளன்ஸ் இல்லையா, அப்போ பி கூட பக்கத்துல எல் வந்துடும். இங்க ஏக், ஏக் அப்படிங்கிறதுக்கு ஏ, ஏக்கு தான் இங்க ஏங்கிற சவுண்டு. இங்க இக்குங்கிறதுக்கு என்னன்னா சியும் கேயும் வரும். அப்போ பில், பில், ஆக், பிளாக். ஸோ இதை வந்து இல் ஏ லே இக், லேக் அப்படின்னு படிக்கிறோம், பிளாக். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பிளிம்ப், பிளிம்ப். ஸோ பு அப்படின்னா பின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பி வந்தாலே என்னது எல் பிளன்ஸ்னால எல் வந்துடுது. அப்போ லிம்ப், லிம்ப். அப்போ லிம்ப் அப்படின்னா ஈக்கு ஐ, பிளி, இம்முனா என்னது எம். இப்புங்கிறதுக்கு என்ன சவுண்டுனா பி, பிளிம்ப், பிளிம்ப். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கு இல், கில் அப்படின்னா என்னது சியும் எல்ல வந்துச்சுன்னா கில் இல்லையா, அப்போ ஈஸியா நம்ம எழுதிடலாம். அதே மாதிரி ஈன், கிளீன் அப்படிங்கிறது. அப்போ இங்க ஈங்கிறதுக்கு என்ன வரும், ஈயும் ஏயும் சேர்ந்துச்சுன்னா ஈங்கிற சவுண்ட் இருக்கு, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்ப என்ன அப்படிங்கிறதுக்கு என், கிளீன். கு இல், கில், ஈன், கிளீன். ஸோ எவ்வளவு ஈஸியா எழுதியாச்சு பாத்தீங்களா. ஸோ இதுதான் எல் பிளன் ஸ்டார்டிங்ல வருது. பில் அப்படின்னா பிஎல், கில் அப்படின்னா சிஎல். அடுத்த வார்த்தை பாருங்க கிளே. கிளேங்கிறதுக்கு கு இல், கில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ கில் அப்படின்னா என்னது சிஎல். ஏ அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ரெண்டு எழுத்து, ரெண்டு உயிரெழுத்து சேர்ந்து ஏங்கிற சவுண்ட் வர்றது பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ என்ன வரும், ஏ அப்படின்னா ஏயும் வையும். இங்க வை வந்து வவல் சவுண்டா தான் வருது, ஏ, ஏ வை. அப்போ கிளேங்கிறதுக்கு கு இல், கில் ஏ, கிளே. அதே மாதிரி அடுத்தது பாருங்க ஃபிளாக், ஃபில் ஆக், ஃபிளாக். ஃபில்லுன்னா என்ன வரும், எஃப் வரும், அடுத்தது எல் வந்துடும். ஆன் நம்ம பார்த்துட்டோம், ஆனா என்னது ஏ.
ஃபிளாக் கு சவுண்டு, இக்கு சவுண்டு கிடையாது, இக்கு சவுண்டு. அப்ப இக்குன்னா என்ன எழுத்து எழுதணும்? ஜி எழுதணும். இக்கு ஜி, இக்கு படிக்கக்கூடாது, இக்குன்னு படிக்கணும், அப்பதான் ஜி வரும். ஃபிளாக் ஃபில் ஆக். அடுத்த வேர்டு பாருங்க, ஃபிளிக். ஃபில் நமக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ எஃப் எல் எழுதிடணும். லிக் லீன்னு வருதுன்னா ஈன் சவுண்டு, ஈனா என்ன வரும்? ஐ வரும். ஃப்ளி இக்கு, இக்குங்கிறதுக்கு சிகே. ஃப்ளிக் ஃபில் இக்கு, இ இக்கு இக்கு, ஃப்ளிக். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, கிளாஸ். கிளாஸ் கிளாஸ் கிடையாது, கிளாஸ். அப்போ கிளாஸ் அப்படின்னா கு சவுண்ட் வருது, இக்குன்னா என்ன வரும்? ஜி வரும். ஜி வந்தா அடுத்து எல் வரும், ஏன்னா இது எல் பிளன்ஸ் இல்லையா, இங்க லா வருது. அப்போ ஏ ஆ சவுண்டுக்கு இஸ், கிளாஸ் கிளாஸ். அடுத்தது குளோப். குளோப் அப்போ குனா ஜி, இல் கில் நமக்கு தெரியும், ஓபுன்னு வருது பாருங்க, ஓ வருது. இங்க வந்து என்னன்னா இந்த ஓங்கிற சவுண்டு வந்து ஓ டேஷ் இ, அந்த ரூல்ல ஓன்னு சவுண்ட் வருது, ஏன்னா லாஸ்ட்ல வந்து நமக்கு இ வரும். அப்ப குளோப்னு சொல்றோம், அப்ப பி வந்து இங்க வரும். கில் ஓப், குளோப். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ். பிளேஸ் அப்போ புனா பி வரும், அடுத்து எல் வந்துடும் நமக்கு தெரியும். ஏ இஸ்ங்கிறதுக்கு இங்க சியும் ஈயும் சேர்ந்தா என்ன சவுண்டு வரும்? இஸ்ங்கிற சவுண்டு. அப்போ பிளேஸ் பிளேஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பிளஸ். பிளஸ் அப்போ புனா பி, அடுத்து பி கூட எல் வந்துடும். அஸ், அஸ்னா என்னது? யூ எஸ், அஸ். பிளஸ். அதே மாதிரி ஸ்லே. இஸ்னா என்னது? எஸ்ன்னு தெரியும், அடுத்து எல் பிளன்ஸ் எல் எழுதிடணும். சில் ஏ, ஏங்கிறதுக்கு இங்க என்னது? ஏவை, ஸ்லே ஸ்லே. அடுத்தது பாருங்க, ஸ்லோப். ஸ்லோபுங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? எஸ் எல், செல்னு வந்துடும். ஓப், ஓங்கிறதுக்கு ஓ சவுண்ட் வரனா ஓ வரும், புனா பி, ஸ்லோப் ஸ்லோப். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இனி நம்ம பார்க்க போறது எல்லாமே வார்த்தையோட கடைசியில வரக்கூடிய பிளண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அப்ப இங்க இல்லு இட்டுன்னு முடிஞ்சிருக்கு பாருங்க. அப்ப இல்லு இட்டுனா எல் டின்னு தெரியும். போல்டு பு ஓ, அப்ப பி ஓ, போ. இல் இட், போல்டு. ஸோ இங்க வந்து இல் இட்டுங்கிறது லாஸ்ட்ல வந்து வந்திருக்கு. அடுத்த வேர்டு ஷெல்ஃப். ஷெல்ஃப் இங்க வந்து இல் இஃப்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்திருக்கு. அப்ப இல் இஃப்னா என்ன வரும்? எல் எஃப் வரும். ஷே, ஷே ஷ் சவுண்டுக்கு என்னது? எஸ் ஹெச், ஏங்கிறதுக்கு இ, அப்போ ஷே இல் இஃப், ஷெல்ஃப். இங்க லாஸ்ட்ல வந்து இல் இஃப், இல்ஃப் அப்படின்ற சவுண்ட்ல முடியுது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஃபோக். ஃபோக். ஸோ இங்க வந்து நமக்கு எல் வந்து சைலண்டா வருது, ஃபோல்க்குன்னு படிக்க மாட்டோம், ஃபோக், FOLK, ஃபோக். இந்த எல் வந்து சைலண்டா வருது, ஆனா லாஸ்ட்ல தான் நமக்கு எல்கே அந்த காம்பினேஷன்ல வருது. அடுத்தது பாருங்க, பல்ப். ஸோ இங்க இல் இப்ல முடியுது, அப்ப இல் இப்ல முடிஞ்சா என்ன வரும்? எல்லும் பியும் வரும். ஓகே, நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பல்ப் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்பு ஆ, பா இல், பல் இப், பல்ப். பு ஆ, பா இல் இப், பல்ப். ஸோ இங்க வந்து பாருங்க எல்லும் பியும் லாஸ்ட்ல வந்து முடியுது. அதே மாதிரி இல்ப், ஹெல்ப். இங்கேயும் எல்பி லாஸ்ட்ல தான் வருது. அப்ப என்ன பண்ணுவோம்? ஹேங்கிறதுக்கு ஹிச், ஹெச் ஏ, ஹே இல் இப், ஹெல்ப். நெக்ஸ்ட் வந்து சால்ட். அந்த எல்டி முடியுது பாத்தீங்களா கான்சனன்ட் இதுல, எல் பிளன்ஸ்ல, அதுதான் இது. சானா எஸ்ஏ, சா இல் இட், சால்ட். இங்க எல் டி லாஸ்ட்ல முடியுது. இது வந்து லாஸ்ட்ல வரக்கூடிய பிளன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த எல் பிளன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறனால வேர்ட்ஸ் எப்படி ஈஸியா ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ரெண்டு எழுத்துகள் இல் இட்டுன்னு வந்துருச்சுன்னா எல் டியா இருக்கும், இஃப் இல் இஃப்னு வந்துருச்சுன்னா எல் எஃப் தான். ஸோ அதை நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த எல் பிளன்ஸ் உங்களுக்கு பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரிச்சு படிக்கும் போது இந்த எல் பிளன்ஸை வந்து பிரிக்க மாட்டோம், அது சேர்த்தே தான் அந்த சவுண்ட் வந்து வரும். இதே மாதிரி ஆர் பிளன்ஸ் இருக்கு, எஸ் பிளன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எழுதும் போது அந்த சவுண்ட்ஸை வச்சு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த எழுத்து வரும்ன்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு ரொம்பவே குறையும். ஸோ இதை கத்துக்கிட்டு அப்படியே விட்டுறாம நிறைய வார்த்தைகள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
உங்களுக்கு இன்னுமுமே இங்கிலீஷ் ரைட்டிங் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, நம்ம பார்த்த இந்த வேர்ட்ஸில் எத்தனை வேர்ட்ஸை நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.